குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்னைக்கான மார்க்கெட் எப்படி மூவ் ஆச்சுன்றதை பார்த்துட்டு நாளைக்கான மூமெண்டம் பற்றி குயிக்காக பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட் எப்படி மூவ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம சொன்ன மாதிரியே மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு க்ளோசிங் ப்ரைஸ் வரைக்கும் போயிட்டு அம், அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணி ஒரு எம் பேட்டர்ன் போட்டு செல்லிங் வந்துச்சு. நேற்று நான் வீடியோலேயே கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த லெவல்ஸ் வந்து லோவர் லெவல்ஸில் சப்போர்ட் வந்து மல்டிபிள் டைம் டெஸ்ட் ஆயிடுச்சு. ரெசிஸ்டன்ஸும் வந்துட்டு மல்டிபிள் டைம்ஸ் மேலே ஹையர் லெவல்ஸில் டெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ எந்த சைட் மார்க்கெட் பிரேக் டவுன் கொடுத்தாலோ இல்லை பிரேக் அவுட் கொடுத்தாலோ மொமெண்டம் இருக்குன்னு சொன்னேன். ப்ளஸ் நான் ஆடுன்னு நான் ஒன்று சொல்லியிருந்தேன். ஒன் டேல வந்துட்டு நெகட்டிவ் பின்பார் இருக்குது. ஸோ எனக்கு பையிங் சைடில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, செல்லிங்கில் கிடைச்சதுன்னா நல்ல ஒரு மொமெண்டம் கிடைக்கும்னு உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அந்த வீடியோவை கிளியராக பார்க்காதவங்க மறக்காமல் நம்மளோட அனாலிசிஸ் நேற்று எப்படி இருந்ததுங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் நேற்று வீடியோ லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ அதே மாதிரி தான் நான் சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு செல்லிங் இங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா இது ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சுக்கோங்க. இதுவே ஒரு நல்ல டார்கெட் தான். இதுக்கப்புறம் ட்ரெயில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்டாப் லாஸை ட்ரெயில் பண்ணிட்டே போங்கன்னு சொன்னேன். ஸோ இன்னைக்கு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 48,100லேருந்து ஒரு 600 பாயிண்ட்ஸ் 700 பாயிண்ட்ஸ் கிட்ட கீழே விழுந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கான மொமெண்டம். ஸோ நாளைக்கான இதில் ஒரு வெர்ஜின் சிபிஆருமே பிரேக் டவுன் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கான மொமெண்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு நாளைக்கான மொமெண்டம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கான க்ளோசிங் ப்ரைஸை மார்க் பண்ணிக்கலாம். க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 47,450. அதாவது 47,450. நான் அதை வந்து எல்லோ லைனில் மார்க் பண்ணுவேன் எப்போவுமே க்ளோசிங் ப்ரைஸை. க்ளோசிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது எப்போ மார்க்கெட் வந்துட்டு க்ளோஸ் ஆகிற ப்ரைஸ் தான் நான் க்ளோசிங் ப்ரைஸ்ன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? எதில் முடியுதோ அதுதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டுக்கு வந்துட்டு என்னென்ன ஜோன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக இன்னைக்கான ட்ரேட் முடிஞ்சதை வச்சு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது ஒரு செல்லிங் ஜோன். ஓகேங்களா? நான் நான் இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகுது மார்க்கெட். இந்த ஸ்விங் வந்துட்டு அப்புறம் இந்த ஸ்விங் வந்துட்டு சப்போர்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் வந்துட்டு இதுக்கு மேலே மேலே ஜோன்ஸ் இருக்குது. பட் நம்ம அதை மார்க் பண்ணுறதுனா அப்புறம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே ஜோன்ஸ் தான். ஓகேங்களா? ஃபஸ்ட் நான் ஒரு 2 இம்பார்ட்டன்ட் ஜோன்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன். வாட் இஃப் நாளைக்கு மார்க்கெட் வந்துட்டு இந்த 47,464 இந்த இந்த ஸ்விங் இருக்கு இல்லைங்களா? இதுக்குள்ள இந்த இடத்துல சம்வேர் இங்க எங்கேயாச்சும் வந்துட்டு கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க இந்த ஸ்விங் கிட்ட. அப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கேப் அப் ஆகி ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரி பிக் கேப் அப்போ இல்லை கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகி இந்த 2 ஜோனுக்குள்ளேயே ட்ரேட் ஆகுது அப்படின்னா, நாளைக்கு ஃபுல்லா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, சைட்வேஸ்ல மட்டும்தாங்க இருக்கும். மேபி லாஸ்ட் ஹவர்ல பிரேக் அவுட் ஆக சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? மார்க்கெட் கேப் அப் ஆயி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்கேருந்து கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகுது அப்படிங்கும்போது, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணி இந்த 2 ஜோனுக்கு நடுவுலயே இன்சைடடா முடியறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா நாளைக்கு ஒயிட் சிபிஆர் கூடவே. ஸோ இன்னைக்கு வந்து அந்த பெரிய கேண்டில் இருக்கு இல்லைங்களா? ரெட் கேண்டில்குள்ளவே ஒரு இன்சைடட் கேண்டிலா லைக் மார்க்கெட் வந்துட்டு அம், இந்த ஜோன் 2க்குள்ளேயே ஓப்பன் ஆச்சுன்னா இன்சைடட் கேண்டில்னா இந்த ரெட் பார்க்குள்ள ஒரு ஒரு பின் பார் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. வெனஸ்டே தின் எக்ஸ்பைரிங்காட்டி அன்னைக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. பட் அது இல்லாம மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச்லேயே 47,450 460 அந்த ரேஞ்சில் இங்கிருந்து 500லேருந்து 450 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி இந்த ஸ்விங்கை பிரேக் டவுன் கொடுத்துச்சு அப்படின்னா உங்களோட டார்கெட்ஸ் வந்து 47,000 ரவுண்ட் லெவல் வரைக்குமே உங்களுக்கு ஒரு நல்ல டார்கெட்ஸ் அகெயின் ஒரு 200 300 பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட் செல்லிங்கில் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? நான் 2 கண்டிஷன் சொல்லிட்டேன். வாட் இஃப் மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆகிறதே 47,100லேருந்து 47,000க்குள்ள இந்த ரேஞ்சில் கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். கேப் டவுன் ஆகியே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா 2 திங் நடக்கலாம். ஒன்று, இந்த 2 ஜோனுக்குள்ள அதாவது இங்க இந்த இந்த 47,000ல ஓப்பன் ஆச்சுன்னா, இங்கேயே டபிள்யூ போட்டு ரொம்ப நேரத்துக்கு இந்த ஸ்விங்கியே கன்சால்டேஷன்லேயே முடிச்சிரும். அப்படின்னா, இங்கேருந்து வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில் இங்க டச் ஆயிரும். ஓகேங்களா? நான் சொல்றது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பார்த்துக்கோங்க. கேப் டவுன் அப்படிங்கிறது இங்கேருந்து ஒரு பெரிய ரெட் கேண்டில் வந்துரும். ஓகேங்களா? இங்கேருந்து ஒரு பெரிய ரெட் கேண்டில் வந்து ரீச் ஆயிடும் இந்த லெவல. ஃபர்ஸ்ட்டே நமக்கு எந்த ஒரு என்ட்ரியும் குடுக்காது ஃபர்ஸ்ட் கேண்டில்ல. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஹோல் த டே இந்த சைட்வேஸ்லயே இங்கேயே ஒரு 100 பாயிண்ட்ஸ்குள்ளேயே கன்சாலிடேட் ஆகறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அப்படி இல்லாம இன்னொரு சான்ஸும் இருக்கு. மார்க்கெட் இங்கிருந்து ரெட் கேண்டில் இது வந்து இங்க வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே கிடைக்காது. டெட் சைட்வேஸ்ல போயிடும். ஸோ எக்ஸ்பைரி அன்னைக்கு தான் எய்தர் டவுன் ஆர் அப் வந்து பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன். எனக்கு தெரிஞ்சு செல்லிங் சைடு நிறைய ப்ரோபபிலிட்டீஸ் இருக்கு. பட் அப்படி இல்லாம மார்க்கெட் ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்துட்டு செல்லிங் வருது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கேண்டில் செல்லிங் கிடைக்குதோ இல்ல கேப் டவுன் ஆகுதோ. அதுக்கு அடுத்த கேண்டில் வந்துட்டு மார்க்கெட் ஃபாஸ்ட்டா இந்த டே லோ இந்த ஸ்விங் கிட்ட போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும்னா, இங்க வந்து ஃபாஸ்ட்டா ரெக்கவரி ஆயிடுச்சுன்னா, இங்கிருந்து ஒரு செல்லிங் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? இன்னைக்கு கொஞ்சம் மார்க்கெட் அனாலிசிஸ் டீட்டெயில்டா போட்டிருக்கேன். நல்லா கிளியரா புரியாதவங்க 2, 3 டைம் வீடியோ பாருங்க. நான் என்ன சொல்றேன்னா சிம்பிள். இன்னைக்கு நம்ம 2 ஜோன் இம்பார்ட்டன்ட்டா இருக்கிறது இந்த ஜோன் 1, இந்த ஜோன் 1.
ஓகேங்களா? இந்த இடத்துல கேப் அப் ஆயி ஓப்பன் ஆகுதுன்னா, நாளைக்கு மார்க்கெட் 99% இதுக்குள்ளேயே சைட்வேஸா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நாளைக்கு எக்ஸ்பைரி அன்னைக்கு தான் ட்ரெண்டிங்கா போகும். சப்போஸ் அது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அதுல வந்து பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. சைட்வேஸா இருக்கும்போது ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு மணி வரும். பையர்ஸ்க்கு வந்து நெறைய அடி வாங்கும். பட் இப்ப இல்லைங்க. ஃப்ளாட்டா இந்த 100 பாயிண்ட் 47,550 அதாவது 47,550 அந்த ரேஞ்ச்ல ஓப்பன் ஆயி இந்த ஸ்விங் இங்க இருக்கு இல்லைங்களா? இந்த ஸ்விங் இந்த கடைசியா குளோஸ் ஆன இந்த இடத்த உடைக்குது அப்படின்னா, கண்டிப்பா உங்களோட டார்கெட் 47,000 வரைக்கும் இன்னொரு 300 பாயிண்ட் கீழ போகும். ஓகேங்களா? இன்னொரு 300 பாயிண்ட் கீழ போகும். தமிழ்ல சொல்றேன். கேட்டுக்கோங்க. தமிழ்ல கேட்டிருந்தீங்க. அதனால நான் தமிழ்ல ஒரு வாட்டி வீடியோ போட்டுருக்கேன். நல்லா தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். அது இல்லாம மார்க்கெட் கேப் டவுன் ஆகுது அப்டின்னா, உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ரிங் இங்க தான். அதாவது இங்க கேப் டவுன் ஆகுது அப்டின்னா, செல்லிங்ல ஃபர்ஸ்ட் கேன்ல ரீச் ஆயிடுச்சுன்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துக்கு வந்தா செல் பண்ணுங்க வெயிட் பண்ணி. அப்டி வராம இங்கேயே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்டின்னா, பெருசா பையிங் எனக்கான சான்சஸ் கிடையாது. ஸோ இந்த மாரி சைட்வேஸ்ல இருந்ததுன்னா விட்டுருங்க. அதே தான் கேப் அப்க்கும். ஃபுல் சைட்வேஸ்லயே போயிட்டு இருக்கு அப்டின்னா விட்டுருங்க. வெரி பிக் அதாவது 47,000 கேப் டவுன் ஆயி இப்டி ஸ்விங்லயே சைட்வேஸ்லயே போகுதுன்னா விட்டுருங்க. மெயின் ட்ரேட் எப்ப கிடைக்கும்னா, ஃப்ளாட்டா ஓப்பன் ஆயி இந்த ஸ்விங்க பிரேக் பண்ணும்போது ஒரு செல்லிங் ட்ரேட் கிடைக்கும். இல்ல கேப் டவுன் ஆயிட்டு நம்மளுக்கு இந்த லாஸ்ட் ஸ்விங்க ரீச் ஆச்சுனாலும் ஒரு செல்லிங் ட்ரேட் கிடைக்கும். ஓகேங்களா? நான் ரொம்ப கிளியரா தெளிவா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க ப்ராப்பரா பாருங்க. ஓகேங்களா? 2டே ட்ரேட்ஸ் தான். ஸ்விங்க பிரேக் பண்ணும்போது ஒரு ட்ரேட் கிடைக்கலாம். இல்ல கேப் டவுன் ஆன மார்க்கெட் ஸ்விங்க ரீச் பண்ணுச்சுன்னா, இங்கிருந்து ஒரு குளோசிங் பிரைஸும் இங்க தான் இருக்கு. ஸோ இங்கேருந்து ஒரு செல்லிங் ட்ரேட் கிடைக்கலாம். ஸோ 2 ட்ரேட்ஸ் தான். ஸோ மறக்காம இந்த வீடியோ புடிச்சிருக்கு அப்படிங்கும்போது, நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நேத்து வீடியோ பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அந்த வீடியோவும் போய் பாருங்க. உங்களுக்கு மார்க்கெட் ரிவ்யூஸ் புரியும். தட்ஸ் ஆல். மறுபடியும் இன்னொரு வ்ளாக்ல பார்க்கலாம். தேங்க் யூ.